ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். லாஸ்ட் வீக் நான் ஃபேமிலியோட சின்ன அவுட்டிங் மாதிரி வந்து சேர்ந்த இடம் சென்னை பெசன்ட் நகர் பீச். பொதுவாகவே எனக்கு வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு வரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பசங்களும் டாடி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னா பீச்சுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்தா கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சென்னையில் அப்பப்போ ஈவினிங்கில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பிரபலாக பெய்யா கட்டி ஆங்காங்கே சில ஏரியாவில் மழை பெஞ்சு மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் கிளைமேட்டை பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே பெட் ஸ்ப்ரெடை போட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆயாச்சு. பார்த்தா மக்கள் ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் சண்டே அப்படின்னால ஏகப்பட்ட க்ரௌடை பார்க்க முடியுது. நாங்கள் செட்டில் ஆன இடத்த சுற்றி நிறையா குழந்தைங்க விளாட்றத பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருந்துச்சு. அது மாதிரி ஹார்ஸ் ரைடிங் நிறையா போயிட்டு இருந்தாங்க. பார்த்தா டைம் ஆவ மழை வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி நாங்கள் வந்து டைம் ஆவ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க டாடி நம்ம கொண்டு வந்த ஐட்டத்தை எடுத்து ஓப்பன் பண்ணலான்ட்டாங்க. ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாச்சு. என்னப்பா பிரியாணி இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பீச்சுக்கு வரத்துக்கு முன்னாடியே வீட்டில் மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பீச்சுக்கு கிளம்பி வந்தாச்சு. பிரியாணி, இறால் வறுவல் மட்டும் இல்லாமல் பீச்சில் வந்து சீ ஃபுட்டை கொஞ்சம் வாங்கியாச்சு. சீ ஃபுட்டே வாங்கி அங்கே வச்சு சுட சுட சாப்பிட்டுட்ருக்கோம். கிளைமேட்டு கூலிங்காக லைட்டான தூறலை போட்டுருச்சு. ஆமாம், சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அழட்டிக்காமல் கையில் கொண்டு வந்த அம்பர்லா வச்சு ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது தான் சொல்கிறான் தம்பி, டாடி எனக்கு கோலி சோடா கோலி சோடா வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிட்டுருக்கேன். டாடி ஐஸ்கிரீம் வேணுண்டாங்க. பாப்பான்னு சொல்லிட்டு அந்த பாருக்கு போயிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு பெசன்ட் நகர் பீச்சில் வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுங்க.